ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாத்துக்கும் எல்லா நன்மைகளும் பெற என்னுடைய ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி காலையிலே நாங்கள் இட்லியும் நிலக்கடலை சட்னியும் தான் செஞ்சுருந்தோம். நல்லா கெட்டி சட்னி, துவையல் மாதிரி செஞ்சுருந்தோம். இது கூடவே பக்கத்தில் கடையிலேருந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சாம்பார் வடை. இதை ரொம்ப ஃபேமஸ்ங்க. அந்த குட்டி கடை தான், ஆனால் இதுக்கு ரொம்ப ரஷ்ஷு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வடை அப்படியே சாம்பாரில் ஊறி ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு பீஸ் வடை சாம்பாரோட 40 rupees வருது. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒரு வடை சாப்பிட்டாலே நம்மளுக்கு மார்னிங் டிஃபனே சாப்பிட வேணாங்க, அந்த லெவலுக்கு நல்ல பெரிய வடையாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஊறி ஊறி. இதாங்க இன்றைக்கி எங்களோட மார்னிங் டிஃபன். ஏன்னா கோயிலுக்கு போனோம், அப்புறம் மத்தியானம் ஒரு 2-3 டிஷ்ஷு செய்யலான்னு சொல்லிட்டு மார்னிங் கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சாச்சு. இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தமிழ் புத்தாண்டுக்கு. அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழை இலையில சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாழைக்காய் வறுவல், அப்புறம் பருப்பு வடை, அப்பளம், பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், அப்புறம் கூட்டு சௌச்சௌ கூட்டு, உப்பு பருப்பு, அப்புறம் புளிக்குழம்பு வைக்கலைங்க. கடையிலேருந்து இவங்க காரக்குடி காரக்குழம்புன்னு ஆனந்த ஸ்வீட்ஸில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் நாங்கள் வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறது, நான் எப்படி செஞ்சேன் என் ஸ்டைல்லன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எல்லா ஐட்டமுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு உப்பு பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் உப்பு பருப்பு எப்பவுமே கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்புன்னு 2 பருப்புமே சேர்த்து தான் செய்வேன். இதை ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் விட்டு கொஞ்சம் உப்பும் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடியும் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு விசில்லையே இது நல்லா மையாக குழஞ்சி வரும். இப்போ சைடில் வடைக்கு கடலைப்பருப்பு 1 டம்ளர், ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க நான் இன்றைக்கி எல்லாமே செய்கிறேன். அதை நல்லா ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பொரியல் கூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். மஞ்சள் பூசணிக்காய், அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் வாழைக்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, அப்படியே வறுவல் மாதிரி செய்கிறதுக்கு. அப்புறம் சௌச்சௌ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன், கூட்டு மாதிரி பண்ணலான்ட்டு. வடைப்பருப்பு ஊறிட்டுருக்குங்க, பாதி ஊறிடுச்சு. நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சோம்னா போதுங்க, ரொம்ப நேரம் ஊறணுன்ட்டு இல்லை. இப்போ எல்லா டிஷ்ஷுக்குமே தேவையான பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டிஷ்ஷுக்கும் போட்டுடலான்ட்டு. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, ஒரு விசில் விட்டனுமே நல்லாவே வெந்துருச்சுங்க. உங்கள் பருப்பு எப்படி வேகுன்னு பார்த்துட்டு நல்லா மையாக வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருந்துச்சு தண்ணி, அதனால் நான் கொஞ்சம் சுடு தண்ணி இது கூட சேர்த்து நல்லா மையாக பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். இது பருப்பாக இல்லாமல் நைஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிக்கிறது மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் மட்டும் சேர்த்து இது நல்லா தாளித்து எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப மணமாக இருக்கும். சுட சுட சாப்பாட்டோட நெய் விட்டு இந்த உப்பு பருப்பு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் 6 மாத குழந்தைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாங்க. இப்போ நம்மளோட ஒரு ஐட்டம் ரெடி. டக்குன்னு செஞ்சிடலாங்க. மேக்ஸிமம் நான் எல்லாமே செய்கிறதுக்கு ஒரு 1 hourக்குள்ளேயே நான் எல்லா டிஷ்ஷுமே செஞ்சு எடுத்தே வச்சுட்டேன். இப்போ நம்ம உப்பு பருப்பு ரெடி. இப்போ அடுத்து நம்ம பொரியலும் கூட்டும் செஞ்சிடலாம். அப்படியே சைட் பை சைடு செஞ்சிடலாங்க. இப்போ பொரியலுக்கு நான் கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம், வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது பொரியல் ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் செஞ்சுருக்கேன். எந்த காரமும் போடாமல் செய்கிறேன். ஏன்னா மற்ற டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்குங்கையில் பாப்பாவுக்கு இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரமே இதுவும் போடாமல் செய்கிறேன். நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் வரமிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ சேர்த்து இதை செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயும் போட்டு வதங்கட்டும். சைடில் நான் சௌச்சௌ தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், உப்பு மட்டும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம சைடில் அரசாணிக்காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் நான் கிளறி விட்டுக்கிறேன். இது லைட்டாக வேகட்டுங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்ந்தோன்னா கொச கொசன்னு போயிடும். லைட்டாக சேர்த்து இது நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சௌச்சௌ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்கும் போது பாசிப்பருப்பு, சிறுபருப்பு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கைப்பிடி நல்லா அலசி தண்ணியில் அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம்.
நம்ம பொரியல் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கு தேங்காய் பூ மட்டும் கடைசியாக சேர்த்து நல்லா கிளறி நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பொரியல் டக்குன்னு ரெடி ஆயிரும். இது வேகிறதுக்கே மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு வெந்துருங்க இந்த காய். தோல் மட்டும் நான் சீவிட்டேன். சில பேர் தோலோடவும் சேர்த்துப்பாங்க. இப்போ நம்ம பருப்பும் சௌச்சௌவும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே சௌச்சௌவை கட் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே நசுங்கி வருது. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த கூட்டுக்கு இப்போ நம்ம கூட்டு செய்யலாம். கூட்டுக்கு தேங்காய், ஒரு 4-5 பல் பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லிங்க சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் கூட்டுக்கான மசாலா. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்காக நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு 2-3 ஐட்டம் செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். நான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தண்ணி ரொம்பலாம் சேர்த்த வேணாம். அந்த மிக்சியில் இருக்குல்லையே அந்த மசாலா, அதை மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மசாலா நல்லா கொதி விட்டும் பச்சை வாசம் போகணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்க வேண்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காயும் பருப்பும் வெந்திருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கூட்டு வந்து இது பேஸ் மசாலாங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன கூட்டு வேணால் செய்யலாம். கீரை கூட்டு கூட இதில் செய்யலாம். பாசிப்பருப்பும் கீரையும் போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துட்டு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதேமாதிரி காரம் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் நம்ம அரைக்கிறப்ப சேர்த்துறோம் இல்லையா, அதுதான் காரம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் பச்சை மிளகாயிலேயே அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வரட்டுங்க. அப்படியே பார்த்தோம்னா லைட் க்ரீன் கலரில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கே. எனக்கு பர்சனலாக கூட்டினா அது சும்மாவே அப்படியே எடுத்து கிண்ணத்தில் போட்டு வச்சு சாப்பிடுவேங்க. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. எந்த காயில் கூட்டு செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். புடலங்காய், பீர்க்கங்காய், கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே, தண்ணி காய்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கூட்டு செய்யலாம். இந்த மாதிரி ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு சாம்பார் இல்லை புளிக்குழம்புக்கு கூட சைட் டிஷ்ஷாக இது செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்து நம்ம வறுவலுக்கு வாழைக்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு, இது கூடவே மல்லித்தூள் கொஞ்சம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் மைதா மாவு இல்லை அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு வந்து டேஸ்ட்டுக்கு. கடலை மாவு போட்டோம்னா ரொம்ப காரம் இல்லாமல் அந்த டேஸ்ட்டு ரொம்ப மைல்டாக நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம வடைக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ கட் பண்ணோம்னா நம்ம கையிலே கட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வடைக்கு அரைக்கிறதுக்கு வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, இது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்திட்டு நம்ம கடலப்பருப்பு, ஊற வச்சிருக்க கடலப்பருப்பு தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து ட்ரையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை வந்து நல்லா மொறுன்னு வரும். லேசாக தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா வடை வந்து போண்டா மாதிரி ஆயிருங்க. அதனால் நல்லா வரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இதை நீங்கள் சுடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த வெங்காயத்தை வந்து கலந்துக்குங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வெங்காயம் கலந்து வச்சுருந்தோம்னா லைட்டாக வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைக்காயும் நான் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு நான் வறுத்து எடுத்தேங்க பாப்பாக்காக வேண்டி. அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் வாழைக்காய் அப்புறம் வடையும் போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து காரம் சேர்த்து வாழைக்காய் வந்து வறுத்து எடுத்துப்பேன். அதே மாதிரி வடைக்கும் நான் வந்து பச்சை மிளகா போடாமல் ஒரு பேட்ச் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பச்சை மிளகா வந்து சேர்த்துப்பேன். நீங்களும் வரமிளகாவையும் பச்சை மிளகாயும் அட்ஜஸ்ட் பண்ணி வடைக்கு போட்டுக்கோங்க, காரம் எவ்வளோ தேவைப்படும். இப்போ இதில் வந்து இந்த பேட்சில் வந்து நான் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம வடையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்றலாம். நல்லா சுட சுட சாப்பாட்டில் கொஞ்சோண்டு நெய் விட்டு உப்பு பருப்பு போட்டு அது கூடவே பொரியல், கூட்டு, வறுவல்,
அப்பளம், வடைன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டோம். இந்த காரைக்குடி காரக்குழம்பு கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட ஆனந்தா ஸ்வீட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.